ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம 100 லட்டு செய்ய போகிறோம். இது கிட்டத்தட்ட 3.5 கிலோ அளவுக்கு வரும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இது பண்ணுறதுக்கு 1 கிலோ அளவுக்கு கடலை மாவை நல்லா சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு அகலமான பேசனில் சேர்த்துடலாம். இப்போது இதில் நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. ஃபஸ்ட்டே நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய கட்டி விழுந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கட்டி இல்லாமல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பூந்தி கரண்டியில் ஊற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பூந்தி கரண்டியில் ஊற்றும் போது அது தானாக சொட்டு சொட்டாக உழுகுது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இது கிட்டத்தட்ட தோசை மாவு பதத்தில் இருக்கணும். அடுத்ததாக ஒரு கடாயில் 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் 100 கிராம் முந்திரியை சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா 3/4 வாசி அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இந்த சமயத்தில் நம்ம திராட்சை 100 கிராம் சேர்த்துடலாம். திராட்சை பாருங்கள் நல்லா உப்பி வந்துருச்சு. இந்த சமயத்தில் இதில் உள்ள முந்திரி திராட்சை ரெண்டையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்து வேற ஒரு பவுலில் போட்டு வச்சுருங்க. அடுத்ததாக அந்த இருக்கிற மீதி நெய்யில் நம்ம 30 கிராம்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். லட்டுக்கு கிராம்பு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம பூந்தி போடுறதுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். அடுப்பை ஹைலியே வச்சு நம்ம பூந்தி போடணும். மற்ற ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மீடியமில் பண்ணியிருப்போம், ஸ்லோவில் பண்ணியிருப்போம். ஆனால் பூந்தி பண்ணுறதுக்கு மட்டும் எப்போவுமே ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் பூந்தி நல்லா கரெக்டாக வரும். எண்ணெய் பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது. இப்போது இதில் நம்ம ஒரு 2 கரண்டி அளவுக்கு பூந்தி மாவை ஊற்றிடலாம். இப்போது இதை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. இப்போ பாருங்கள், பூந்தி நல்லா வந்திருக்கு. ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா அது கிறிஸ்பி ஆகிடும். நம்ம லட்டு செய்கிறதுக்கு பூந்தி ரொம்ப கிறிஸ்பியாக ஆகக்கூடாது, வதன்னு இருந்தாலே போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நசுக்கிறதுக்கு வரணும். இதே மாதிரியே எல்லா பூந்தியும் போட்டு எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கிலோ கடலை மாவு எடுத்தோம் அப்படின்னா 2 கிலோ சர்க்கரை எடுக்கணும். அதுதான் கரெக்டான அளவு. இதுக்கு நம்ம சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3.25 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 750 mlலேருந்து 800 ml அளவுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது அரை கம்பி பதம் வரட்டும். அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி விரலை எடுத்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கம்பி அது உடையணும். அதுதான் அரை கம்பி பதம். இந்த பதம் நமக்கு லட்டுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு கம்பி பதம் அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே பாகு ரொம்ப முருகிடுச்சு அப்படின்னா நமக்கு லட்டு ட்ரை ஆகிடும். அதனால ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நம்மளோட பாகு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பூந்தியில் ஊற்றிடலாம். இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம மத்து வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பூந்தியிலேருந்து ஒரு 3 கரண்டி அளவுக்கு பூந்தியை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது நம்ம உருண்டை பிடிக்கும் போது நல்லா பர்ஃபெக்டான ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், பூந்தி சர்க்கரை பாகு எல்லாத்தையும் இழுத்துருச்சு. இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை, கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கோங்க. நான் 20 ஏலக்காயை நல்லா பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அரைச்ச பூந்தியையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கடைசியாக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இதை நல்லா கலந்துடலாம். இப்போது நம்ம கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3.5 கிலோ அளவுக்கு வந்துச்சு. நம்ம பிடிக்கிற சைஸை பொறுத்து இது 100லேருந்து 120 லட்டு நமக்கு கிடைக்கும்.
இப்போ பாருங்கள், நல்லா சுவையான லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.